ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஆர் ஃப்ரம் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வாரத்துக்கான வீக்லி ஷெடியூல் நம்ம டெலகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பொறியாளன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப்பாக இருக்கட்டும், அடுத்து வெற்றியாளன் சிகரம், இது எல்லாத்துலேயும் கம்பைண்டாக வீக்லி ஷெடியூல் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத தான் கொண்டு போகிறேன். இந்த வீடியோ எதுக்காக இருந்துச்சுன்னா, இந்த வீக்லி ஷெடியூல் நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீக்லி ஷெடியூலை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணதை நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நேற்று ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் சார் ஃபேமிலியாக யூடியூப் ஃபேமிலியாக உங்களோட சப்போர்ட், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ்பிரன்ஸ் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃப்ரீ சோர்ஸஸாக நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெடியாக ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம், நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணோம், ஃபர்தராக நம்மளோட மூவ்மெண்ட்ஸுமே இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து எதுவுமே வந்து ஒளிவு மறைவு அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அஸ் அ ஃபேமிலி நீங்கள் உங்களுக்காக நான் எஃபர்ட் போடுறேன். அப்போ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட தான் டிசைன் பண்ண முடியும். கரெக்டாக? அந்த ஒரே மெயின் ரீசனுக்காக தான் வந்து இந்த இஷ்யூவை உங்கள்கிட்ட கொண்டு வரேன். வேறு எதுவுமே இல்லைப்பா. சிம்பிளாக ஒரு ஆஸ்பிரண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நார்மலாக ஒரு ஆஸ்பிரண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? நீங்களுமே ஏஇ படிக்கிறீங்க, ஜேடிஓ படிக்கிறீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? யூடியூப், நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம சர்ச் பண்ணுவோம். யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எனி அதர் சோசியல் மீடியாஸில் நம்ம சர்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட் திங். கரெக்டாக? அப்போ சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் அவங்க பார்க்குற விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்கணும். மேபி நம்ம கிளாஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை டெஸ்ட் பேட்ச் ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா அவங்க ஃப்ரீ சோர்ஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணி நம்ம ஃபினான்ஷியலாகவோ நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்டாக? இதே மாதிரி தான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே பண்ணுவோம். இப்போ இந்த நம்ம சேனலில் ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி சேனல் நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னது இருக்குது, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ஒரு விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணுற விஷயம் ஸ்டார்டிங்கில் படிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது தேடுற விஷயம் இதுவாக தான் இருக்கும். கரெக்டாக? நார்மலாக எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருமே நம்ம புத்தரோ போதிதரோ எதுவுமே கிடையாது. நம்ம படிக்கணும்னா சிவில் சப்ஜெக்டாக படிக்க போகிறோம். 4 வருஷம் படித்து முடிச்சாச்சு, அதை ரிவைஸ் பண்ண போகிறோம். ரிவைஸ் பண்ண ஒரு லாங் கேப் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கே தேடி படிக்கணும், இல்லாட்டி எங்கே போய் படித்தா நம்ம ஈஸியாக கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் படிப்போம். கரெக்டாக? அப்போ அது படிக்கிறதுக்கு தேடும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது இன்ஸ்டியூட்ஸ் ரெஃபர் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸ் ரெஃபர் பண்ணுவோம். இதே மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜில் நானுமே என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம இப்போ ஆரம்பிச்சு நம்ம உங்களுக்காக படிக்கிற விதத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத கொண்டு போய்கிட்டு இருக்கு. நான் இனிஷியலாக ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோரோ 1 இயர் பிஃபோரே ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி ஓகே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அகாடமியில் தவறாத்தனமாக ஜாயின் பண்ணிட்டேன். அதான் இப்போ பெரிய இஷ்யூ வந்து நிற்கிது. அந்த டெஸ்ட் பேட்ச் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்க எதுக்குப்பா? அந்த ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட்டை போட்டு அவங்கள அனலைசிஸ் பண்ணுறதுக்காக. நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியாச்சு, அமௌண்ட்டும் கட்டி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு என்னோட பர்சனல் இஷ்யூஸ்னால அந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் ஒரு 3 மந்த்ஸ் நான் ஃபாலோ பண்ணவே முடியல. அதனால் அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படி ஒரு இருக்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன். அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் படித்த விஷயங்களை ரீகாலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி புரியும், நம்ம எந்த மாதிரி படிப்போம், எந்த மென்டாலிட்டியில் நம்ம படித்தா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஃபுல் மென்டாலிட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் பண்ணி எந்த ஆர்டரில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பண்ணி ஒவ்வொன்றா என்ன பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், நம்ம எல்லா சோசியல் மீடியா குரூப்பையும் உங்களோட சஜஷன் கேட்டு இது பண்ணலாமாப்பா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத சஜஷன் கேட்டு தான் என்ன பண்ணுறோம். அதுக்கடுத்து இதை மூவ் பண்ணுறோம். 4 o'clock லைவாக இருக்கட்டும், 8 PM லைவாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்ச் எதுனாலும் இருக்கட்டும். ஓகேவா? அது நம்ம அகைன் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேற்று நைட்டு ஒரு கால் வந்துச்சு. நான் ஆக்சுவலாக அந்த குரூப்பில் இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த குரூப்பில் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் முன்னாடி ஜாயின் பண்ணது ஆக்சுவலாக தப்பே கிடையாது. அது நம்ம நார்மலாக என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேதர் பண்ணுறோம்னா பாயிண்ட்ஸ் எடுக்க தப்பே கிடையாது. ஆனால் நம்ம எடுத்துருந்தா கூட அவங்க விஷயங்களை நம்ம கேதர் பண்ணி அவங்க விஷயங்களை நம்ம ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் அது அவங்க மேலே அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா அது தப்பு. அது வந்து ரொம்ப மன்னிக்க முடியாத தப்புன்னு கூட சொல்லலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும். அது யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? இது வந்து இது என்ன பண்ண அப்படின்னா வேறு எதுவுமே அந்த குரூப்பில் இருந்தால் நேற்று ஒரு கால் வந்துச்சு. சார் வந்து இப்படி இந்த குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு அகாடமி ரன் பண்ணுறீங்க, ஒரு சேனல் வந்து ரன் பண்ணுறீங்க, அப்போ ஏன் நீங்கள் குரூப்பில் இருக்கீங்க? ஓப்பனாக எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லை. எல்லா டெஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் பண்ண டெஸ்ட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணப்போ என்ன யூடியூப் சேனலுமே எடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு க்ரோத்துமே இருக்காது, எந்த ஒரு இனிஷியேட்டுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த டெஸ்ட் பேட்ச் எந்த ஒரு இனிஷியேட்டுமே பண்ணியிருக்க மாட்டேன். அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்லாம் ஜாயின் பண்ணது. அது ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஃபேமிலியில் உள்ள பர்சனல் ரீசன்ஸ், அதனால் என்ன பண்ண முடியல, ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல. அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து மறுபடியும் கம்பேக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு டீமாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மோட்டிவில் தான் என்ன பண்ணோம், அதை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கொஸ்டின் பேப்பரும் வேறு எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் ஒய்சிடி அப்படிங்கிறது பெரிய சோர்ஸு. அந்த ஒய்சிடியிலேருந்து நமக்கு தேவையான ஏஇ அண்ட் ஜேடிஓ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் எடுத்தது மட்டும் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா ஒய்சிடி புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த நம்ம எடுத்த கொஸ்டின் பேப்பர் பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது ஒய்சிடியில் உள்ள அதுமாதிரி எல்லா டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வேஸ்ட்டு. நான் ஃபுல்லாக உட்காந்து அனலைசிஸ் பண்ணி அதில் என்ன தேவையில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தது. நேற்று என்ன காலில் சொன்னாங்க அப்படின்னா,
நீங்கள் எல்லாமே என் அகாடமிலேருந்து திருடிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவங்க யாரோ நம்ம யாரோ பார்த்ததில்ல, 6 months பிஃபோர் ஏதோ ஒரு ரீசனால நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், ஃபாலோ பண்ணல, மேபி ஃபாலோ பண்ணியிருந்தா கூட எதுக்கு சார் இருக்கீங்கன்னு கேட்கலாம். திருடிட்டீங்க, நான் லீகலாக ஆக்ஷன் எடுக்க போகிறேன், எனிதிங் எல்ஸ் ஓகே, எங்கே சொல்கிறீங்களோ நான் வரேன், என்ன ப்ரூஃப் பண்ணுவோம் ப்ரூவ் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணமும் பேசின வார்த்தைகள். நம்ம ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்பே பண்ணாலும், கொலை குத்தமாக தப்பே பண்ணியிருந்தா கூட பேசுகிற வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை வந்து ஈஸியாக வந்து அவங்க எந்த மாதிரி பிஹேவியரில் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண வைக்கும். கரெக்டாக? அவங்க பேசின விதம் ரொம்ப லோக்கலாக அவன் இவன் போயா வாயா இந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு ஆஸ்பிரண்டோ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு பர்சனாக ஒரு மனுஷனாவது மதித்து பேசணும். அந்த ஒரு இங்கீதம் கூட தெரியாமல் நம்ம என்ன மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கைட் பண்ணுறோம். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஒன்று நம்பி ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அது கூட இல்லாமல் நீங்கள் எது கைட் பண்ணுறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஸ்டாஃபோ யாரோ ஒரு மனுஷன், ஒரு 3ஆவது மனுஷனா கூட இருக்கட்டும், அவங்கள எப்படி ரெஸ்பெக்டாக சொல்லணும்? வாங்கப்பான்னு சொல்லலாம், போங்கப்பான்னு சொல்லலாம், சொல்லுங்கள் சார்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லலாம். வாயா போயா வா போ, இதெல்லாம் எல்லா டெக்ஸ்ட்டும் எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. நான் இனிஷியலாக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுவோம், ஹார்ட் காப்பி எடுத்து பிரிண்ட் போட்டு செக் பண்ணி நினைப்போம். கரெக்டாக? அது நான் மெசேஜ் பண்ண தப்பே கிடையாது. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணப்போ சார் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குமா நான் கேட்க தான் செஞ்சேன். அது தப்பே கிடையாது. பிடிஎஃப் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொன்னாங்க, நான் அதோட விட்டுட்டு அதுக்கு நம்ம எங்கே கொஸ்டின் சோர்சஸ் இருக்குது அப்படின்னு தேடி என்ன பண்ணேன், நம்ம அதுக்கு 3 months அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கொண்டு போயாச்சு. இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது? இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா? உங்கள் அஸ் அ ஃபேமிலியாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லுங்கள். இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? இல்லைடா அவங்களோட எல்லா மெட்டீரியல்ஸும் ரெஃபர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் எல்லா வீடியோவுமே ஓப்பன் வீடியோ தான், நம்ம டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஓப்பன் வீடியோ தான். இதில் நான் ஏதாவது அவங்களோட சோர்ஸை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணி நம்ம போட்டிருக்கோமா? என்னோட சோர்ஸஸ் எங்கே இருக்குன்னு அப்பயும் சொல்கிறேன். யார்கிட்ட நான் ஹைட் பண்ணுறதோ ஸ்டார்டிங்கில் எல்லா வீடியோஸுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். என்ன வீடியோ அப்படின்னா, உங்களோட சோர்ஸஸ் எதுவுமே ஹைட் பண்ணி வைக்காதீங்க. காம்படி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா வெல் காம்படிஷனாக இருக்கணும். நீங்கள் வந்து உண்மையான நல்ல காம்படிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உன்னோட ஆஸ்பிரண்ட் ஆப்போசிட் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ணிட்டு நீ படி, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். சும்மா நீ மறைச்சி நான் வச்சுக்கிறேன், நான் தரமாட்டேன் இருந்தால் உன்னால் இல்லை எவ்வளோ நாள் ஆனால் கிளியர் பண்ண பண்ணி வளரவே மாட்டேன். அதான் உண்மையான ரீசனேமோ, வேறு எதுவுமே கிடையாது. என்ன ஆச்சுன்னா என்னோட சோர்ஸ் வேறு எதுவுமே கிடையாதுப்பா. ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புர்மியா, நம்ம காலையில் ஜியோ டெக்னிக்காக சப்ஜெக்ட் போதா, அது மைண்ட் மேப் இருக்கா, அந்த மைண்ட் மேப் ஃபுல்லாகவே நான் எடுத்தது அந்த புன்மியா புக்கில் கண்டென்ட்டாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் மைண்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அதே ஸ்டாஃப் சொன்னாங்க, என்னையா என் தமிழ்நாட்டிலே வந்து வேறு யாருமே இந்த மைண்ட் மேப் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டே வரலையாம். தமிழ்நாட்டில் இந்த மைண்ட் மேப் அப்படிங்கிற கான்செப்ட் யாருமே கொண்டு வரலையாம். வேறு இன்னும் இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் காம்படி எக்ஸாம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்று நைட்டு உட்காந்து ஓவர் நைட்டில் ஃபுல்லாமே எடுக்க முடியாது. நைட்டு நான் அந்த ஸ்டாஃப் என்கிட்ட பேசி முடிச்சது 11:30 பேசி முடிச்சுட்டு மார்னிங் எனக்கு 5 o'clock கிளாஸு. அந்த கிளாஸையும் முடிச்சுட்டு உட்காந்து எல்லாமே ஓவர் நைட் எடுக்க முடியாது. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண ஆஃப்டர்நூன் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன், எடுக்க முடியாது. இது என்ன பண்ணேன்னா, நான் என்னோட நோட்டை உங்களுக்கு ரெஃபரன்ஸாகவே நான் கொடுக்குறேன். இது எதுக்காக இருந்துச்சுன்னா, என்னோட உண்மைத்தன்மை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் வந்து நல்லவன், நான் வந்து ரொம்ப யோகியன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஒருத்தவங்கள நீங்கள் ரஃபாக அனலைசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அவங்கள பேசுங்க, தப்பே கிடையாது. அவங்க தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் கெட்ட வார்த்தையில் கூட திட்டுங்க, தப்பே கிடையாது. அவங்க தப்பே பண்ணாமல் அவங்கள வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ, ஒரு யூடியூப்பில் ஒரு லைவில் ஒரு காமனாக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு 50 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்? இப்போ நான் இருக்கேன், அவங்களாம் ஒரு இதுயா, அவங்களாம் ஒரு கேவல வியாதியா அப்படி சொல்ல முடியுமா? ஒரு தேர்ட் பர்சன் நம்ம எப்படி ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் பொறுத்த நம்மளோட கேரக்டர் அனலைசிஸ் ஆகும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களை கேரக்டர் நீங்கள் சரியில்லை, உங்களை நம்பி வரவங்க லைஃப்பை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, சும்மா போய் சொல்கிறீங்க அப்படின்னா அர்த்தம் வேறு எதுவுமே கிடையாது. இது என்னோட ஓன் நோட்ஸு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் கூட உங்களால் வந்து கண்டிப்பாக வேறு யார் நோட்ஸாக ஃபாலோ பண்ணி போடுவாங்க அப்படின்னு அதுவுமே கமெண்ட்ஸில் அவங்க டீம் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து பெரிய அகாடமியாக இருக்கலாம், அதுவும் ரொம்ப வார்த்தைகள், நீயா இப்போ ஆரம்பிச்சவையா, நீ வந்து என் கூட காம்படிட் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் காம்படிட் பண்ணணும், யார் கூடயும் காம்படிட் பண்ணணும், போட்டி போட்டு ஒன்று ஓவர் கம் பண்ணி வரணும்னு நான் அங்கே வரல. என்ன நம்பி ஒரு 3000 பேர் 3500 பேர் இருக்கான். அவனுக்கு என்னால் முடிஞ்ச நான் லைவ் போட்டோம்னா 30 பேர் வராங்க. அந்த 30 பேருக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த 30 பேர் என்ன நம்பி வராங்க, அவங்களுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு போகணும். அவங்களும் நான் நல்ல பாதையில் கொண்டு போனால் எனக்கு போதும். உன்னோட காம்பட் பண்ணி நான் வந்து ரொம்ப லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், சொத்து சேர்க்கணும் தேவையில்லை எனக்கு. இது எனக்கு தேவையும் கிடையாது, அது எனக்கு அவசியமும் கிடையாது. என்ன நம்பி வர்றாங்க. காலையில் 4 o'clock நான் லைவ் போடுறேன்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறான். ஜியோ டெக்னிக் டஃப்பான சப்ஜெக்ட், அவனை நான் ஈஸியாக மாற்றி கொடுக்கேன். அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுதான் நீ வேறு எதுவும் யோசிக்க பண்ண அவசியம் இல்லையே. அது மாதிரி ஈவினிங் லைவ் போனால் பிஓக்கு அனலைசிஸ் யாரும் கொடுக்கல, டிஸ்கஷன்ஸ் நான் கொடுக்குறேன். டிஸ்கஷன் கொடுக்கும்போது அவன் யூட்டிலைஸ் பண்ணுறான், அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோதானே. அதுதான் எனக்கு தேவை. மற்றபடி வந்து நான் வந்து இந்த புக்கு வச்சிருக்கேன், அந்த புக்கு வந்து இந்த இதெல்லாம் லாகின் பண்ணி தான் கொடுக்கணும், எனக்கு எதுவுமே தேவை. நான் என்ன சோர்ஸ் போட்டாலும், இப்போ பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், அந்த டெஸ்ட் பேட்சில் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸாக தான் கொடுக்குறோம், பிடிஎஃபாகவே கொடுக்குறோம். ஆனால் அந்த டெஸ்ட் பேட்ச் நான் ஜாயின் பண்ணதில்லை. அப்போ ஜாயின் பண்ணப்போ பிடிஎஃப் எதுவும் கிடையாது.
ஓகேவா? அந்த பிடிஎஃப் நம்ம ஆப்பில் தான் பார்க்கணும். அந்த ஆப்பில் டவுன்லோட் ஆப்ஷன் கிடையாது. அந்த இதில் நம்ம அட்டன் பண்ணணும். அதில் வேறு ரெக்கார்ட் வீடியோ இருக்குது. அதுவே பேசிக்கான கண்டென்ட்ஸாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச்க்கு அது மேக்ஸிமம் தரமாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே வச்சுட்டு நான் யூடியூப்பில் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே அவங்ககிட்ட காப்பி பண்ண கண்டென்ட் தான். அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் தான். வேணா உங்களுக்கே காமெடியாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. அவங்க சொல்கிற விதம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஒரு சாயில் மெக்கானிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாண்ட்லேருந்து சாயில் மெக்கானிக்ஸை படிச்சுட்டோ சாயில் மெக்கானிக்ஸ் அனலைசிஸ் பண்ணிட்டோ வரல. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் யூடியூப்ல தேடுவோம், இல்லைன்னா ChatGPTல தேடுவோம், கூகுளில் தேடுவோம், ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்வெர்ட் பண்ணுவோம். இதுதான் நார்மல், கரெக்டாக? அப்போ நான் புண்ணியா புக்கை பார்த்து என்ன பண்ணுறேன், சாயில் மெக்கானிக்ஸ் பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த ஆத்தர் வந்து ஏன் என் புக்கை பார்த்து நீ வந்து காப்பி பண்ணுறேன், நான் உனக்கு காப்பி அடிச்சு போடுன்னு சொல்ல முடியுமா? அப்படி பண்ணியிருந்தா கூட சொல்ல முடியாது. இவங்க சொல்கிறது அப்படி குழந்தைத்தனமாக இருக்குது. கொஞ்சமாக மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற கான்செப்ட், மைண்ட் மேப் அப்படிங்கிற கான்செப்டே வந்து தமிழ்நாட்டிலே இவங்க தான் கொண்டு வந்தாங்களாம். அந்த கான்செப்டே எதுவுமே இல்லையா. நான் 2020 சும்மா வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்க்கு நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தேன். அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார் ரிலேட்டிவ் தான். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணலாம், அப்போ அட்வான்ஸாக கொஞ்சம் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணோம் ஜிஎஸ்க்காக. அப்போ நோட் பண்ணும் போது இப்போ அவங்க சொன்னபடி பார்த்தா நான் அது பண்ணியிருக்கே கூடாது. ஜிஎஸ்க்கு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்கள் வியூ ஆகுதா? நான் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் என்னோட நேம் போட்ட நோட்டே தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே என்னென்ன டாபிக் இருக்குது, என்ன பேஜில் இருக்கும் போது நான் நோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒரு டாபிக்னா அந்த டாபிக் எந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் பண்ணுவேன். சிந்து சமவெளின்னு எடுத்துக்கோன்னா அதுக்கு எந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டால் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் போடுவேன். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி. இது ஜிஎஸ்க்கு. இது குப்தாஸ்னா குப்தாஸில் யார் யாரெல்லாம் இருக்கா, எந்த மாதிரி நான் ரிவைஸ் பண்ணோம். இந்த பக்கத்தை நான் வச்சிருந்தேன் அப்படின்னா குப்தாஸ் ஃபுல்லாகவே நான் 10 மினிட்ஸ் தான் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவேன். இதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே ஜிஎஸ்ல வச்சிருக்கோமா. அதுக்கு அடுத்து ஒரு 1 மினிட் பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த அளவு நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இது நான் ஃபாலோ பண்ணது ஓவர் நைட்டில். நேற்று நைட்டு தான் அவர் கால் பண்ணார். கால் பண்ண உடனே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து, இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக உட்காந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இதை உங்களுக்கு காமிக்க முடியாது. இது டெக்னிக்கல் பேப்பர். இதுவுமே என்னோட நோட் தான். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டில் என்னென்ன டாபிக், அது எந்தெந்த பேஜில் மைண்ட் மேப் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். பிரிக்கில் என்ன மைண்ட் மேப்பு, அதில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது, இதை பார்த்தோம்னா ஓவரால் பிக் அப்படிங்கிற டாபிக் ஒரு 10 மினிட்ஸில் ரிவைஸ் பண்ண முடியும். இது ஸ்டோன்ஸ்க்கானது. இந்த மாதிரி ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நான் வந்து மைண்ட் மேப் போட்டு வச்சிருக்கேன். ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் மைண்ட் மேப் போட்டு வச்சிருக்கேன். இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும். ஓவரால் எல்லா சப்ஜெக்டும் மைண்ட் மேப் போட்டு வச்சிருக்கேன். மைண்ட் மேப் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொன்ன வார்த்தைகள், உங்களுக்குன்னு ஒரு ரிவிஷன் நோட் ஃபாலோ பண்ணுங்கள், என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் ரிவிஷன் நோட் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்க. இது வந்து ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக நான் சிவில் இன்ஜினியரிங் முடிக்கும் போது சிவில் இன்ஜினியரில் ரேங்க் ஹோல்டர், ஒரு ரேங்க் ஹோல்டராக இருக்கிற நான் எந்த சப்ஜெக்டை எப்படி அனலைசிஸ் பண்ணணும். ஒரு மார்க் எடுக்கணும், இன்ஜினியரிங் எல்லாமே 4 வருஷம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நம்ம சிஜிபியா ஒரு 9.5 9.2 வச்சிருக்கோம். 9.2 சிஜிபி அப்படின்னா ஈஸியாக எடுக்க முடியாது. அப்போ 9.2 வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம ஓவராலாக ஒரு சப்ஜெக்ட் அனலைசிஸ் பண்ணி எந்த மாதிரி படித்தா, தியரி சப்ஜெக்ட்னா எப்படி படிக்கணும், ப்ராப்ளம் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லாமே அனலைசிஸ் பண்ணால் நம்மளை அவ்வளோ ஸ்கோர் எடுக்க முடியும். அப்படி இருக்க ஒரு ஆஸ்பிரண்டால நேற்று அந்த ஸ்டாஃப் கேட்குறாங்க, நீ எப்படியா 3 மாதத்தில் சிலபஸை முடிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. 3 மாதத்தில் சிலபஸ் எப்படி முடிப்பேன்? என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக கேட்டு பாருங்க. இப்போ ஒரு 8 டேஸ் ஆயிடுச்சு. 8 டேஸ் நம்ம எவ்வளோ சிலபஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வீக்கில் 2 சப்ஜெக்ட் நம்ம முடிக்க போகிறோம். அப்போ முடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட நாலேஜ் பேஸ் பண்ணது. உங்களுக்கு கேப்பபிள் இல்லை உங்களால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண முடியலை, இல்லை நீங்கள் எல்லாமே பெய்டு கோர்ஸ் தான் தரேன், ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் தர முடியாது அப்படின்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் ஓப்பன் சோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன், அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகிறாங்களே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இதேமே சொல்கிறது அஸ் அ ஃபேமிலியாக உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன். நான் என்ன அப்படின்னா, இது அந்த ஸ்டாஃப்க்கு கண்டிப்பாக ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் ப்ளே பண்ணிக்கான காரணம், அவர் வந்து எல்லாமே என்ன ரெக்கார்டு, எல்லா ரெக்கார்டும் நானும் வச்சுருக்கேன். என்ன ரெக்கார்டோ நீங்கள் தாராளமாக கொடுங்க, எங்கே வர சொல்லி நான் வரேன். தப்பு பண்ணாத என்ன சொல்லுவாங்க, மடியில் கனம் இருந்தாலும் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நான் தப்பு பண்ணலை. தப்பு பண்ணால் அந்த பயம் இருக்கும். நான் பண்ண ஒரே தப்பு, நான் படிக்கணும்னு ஆரம்பித்தப்போ அவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணது. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அது 5000 கட்டி ஜாயின் பண்ணது. அதுக்கான ஏதாவது சோர்ஸ் நான் எடுக்கலை. அது நீங்கள் எடுத்தேன்னு நினச்சா கூட அதுலேருந்து எடுத்த தப்பே நான் பே பண்ணிக்கிறேன் எடுக்கிறேன். அப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் நினச்சிங்கன்னா நான் எடுக்கல, ஏன்னா ஹானஸ்ட்டாக நான் எடுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா,
ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தா சொல்லுங்கள், நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். மைண்ட் மேப் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த மைண்ட் மேப் அப்படிங்கிற கான்செப்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் நார்மலாக கூகுளில் ஈஸி டு ரிவைஸ் அப்படின்னு போட்டிங்க, இல்லாட்டி யூடியூப்பில் ஈஸி டு ரிவைஸ்னு போட்டிங்கன்னா அவங்க வந்து சப்ஜெக்ட் ரிவைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா காமனாக மைண்ட் மேப் வரும், ஃப்ளோ சார்ட் வரும். இதெல்லாம் காமனான ஒன்று. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அப்போ ஆத்தர் ஆஃப் மைண்ட் மேப் அப்படின்னு உங்கள் பேர் வச்சிடலாமா? இது நான் உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்காகவோ உங்களை தப்பாக சொல்லக்காக நான் சொல்ல சார். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஓப்பன் சோர்ஸாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா ஷீட் எதுக்காக கொண்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்கப்பா. இந்த ஃபார்முலா ஷீட்னால எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க? இந்த ஃபார்முலா ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணலையா? மார்னிங் மேப் ஸ்டடி யூஸ் பண்ணலையா? மார்னிங் ஜியோ டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா? ஈவினிங் டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இல்லையா? இது எல்லாமே வந்து எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க? இது நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எதுக்காக கொண்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இது யார் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. இது நம்ம யோசிக்கிறது. நான் வந்து சொல்கிறேன் 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரஃபாக எழுதி வச்ச விஷயம். அந்த விஷயத்தை சிவில் இன்ஜினியரிங் வரும்போது அப்போ சிவில் இன்ஜினியராக மாற்றணும் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இது தப்பு கிடையாது. அப்போ வேறு என்ன டேட்டா அங்கேருந்து எடுக்க முடியும்? ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டால் என்ன டேட்டா எடுக்க முடியும்? அங்கேருந்து பிடிஎஃப் நமக்கு கொடுக்குறோமா, அந்த பிடிஎஃப் கொஸ்டின் அப்படியே நமக்கு டெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை அப்படின்னா அங்கே இருக்க கண்டென்ட் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? எதுவுமே இல்லை. பின்ன எப்படி வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும்னா, என்னோட உழைப்பெல்லாம் நீ திருடிட்ட. இது என்ன வார்த்தைப்பா? திருடுனா அங்கே வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம அவங்க அகாடமியில் போய்ட்டு அவங்கள அடித்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்துட்டோமா? இது எதுவுமே இல்லையே. நான் வந்து அங்கே ஜாயின் பண்ணது ஃபாலோ பண்ணலை. எதுக்கு நீ ஃபாலோ பண்ணுறது பண்ணீங்க? என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் கன்சிஸ்டன்சி உங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கரெக்டாக? இதை வந்து ஏன் நீ ஃபாலோ பண்ணி தான் அவனை நம்பியிருப்பேன், இல்லாட்டி நம்ப முடியாது. இது ஓப்பன் சோசியல் மீடியா, யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம், யாருனாலும் போகலாம், அவ்வளோதான். நான் உங்களோட அமௌண்ட் கட்டி நான் படிக்கணும்னு நினைக்கிறப்போ, ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்களை ஜாயின் பண்ணேன். அது தப்பு அப்படின்னா தப்புன்னு குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டேன், எல்லாத்தையும் என்னது காப்பி பண்ணிட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன், எல்லா டெக்ஸ்ட்டும் எடுத்துட்டேன், என்னது எடுத்த அப்படி ஏதாவது எடுத்தாச்சுன்னா எடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது, இல்லை நீங்கள் கொடுத்ததுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா தாராளமாக கொடுங்க. என்ன அஃபிஷியலாக லீகலாக ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. அதே மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தேவையில்லாத ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. போய் அவங்கள கேவலமானவன், அவங்களாம் ரொம்ப மட்டமானவன், இந்த மாதிரி வார்த்தைகள் யாருமே பேசாதீங்க. என்னன்னு இல்லை, யாரையும் பேசாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது தப்பா? நான் உங்களுக்காக நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஹெல்ப் பண்ண நினச்சது தப்பாப்பா? தப்பு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறதா, இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோ கொண்டு போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாஃப் அனலைசிஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. அது நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா யார் யோசிக்கலாம் தேவையில்லை. நான் ஆரம்பிச்சது உங்களுக்காக, நான் ஆரம்பிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டும்தான். அது நீங்கள் யோசிச்சு, நீங்கள் கரெக்டான விதத்தில் யோசிச்சு நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நான் மூவ் பண்ணுறேன். நீங்கள் இல்லை சார், நீங்கள் வந்து பண்ணது தப்பு தான், நீங்கள் வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணப்போ நான் அக்ஸா இங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நான் ஜாயின் பண்ணியிருந்தேன்னா தப்பு. கரெக்டாக? நான் இனிஷியலாக நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டது தான். அதுக்கடுத்து நம்ம ரீசனால பல நாளுக்கு வீடியோ போடல. நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் தெரியும், எந்த வீடியோமே டெலிட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. அடுத்து பல நாளில் எட் பண்ணல. அடுத்து மார்ச்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம், பொறியாளர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் உங்களுக்கே தெரியும். அது ரெகுலராக நம்ம டிஸ்கஷன் எல்லாமே கொண்டு போயிருந்தோம். அதுக்கு இடையில கேப்பில் சரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறப்போ டிசம்பரில் நம்ம ஜாயின் பண்ண தப்பா? இது தப்பாப்பா இருக்குது? தப்பே கிடையாது. அதுலேருந்து ஏதாவது நம்ம ஒரு பிடிஎஃப் கொடுத்தீங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு டேட்டா வந்து என்ன ஷேர் பண்ணீங்க? எதுவுமே இல்லை. நான் அந்த குரூப்பில் இருக்கிறதே பல நாட்களில் மறந்தேன். ஏன்னா பல குரூப்ஸ் இருக்குது. இப்போ பொறியாளர் டெஸ்ட் பேட்ச்லாம் நம்ம ஆட் பண்ணி 750 கான்டாக்ட்ஸ். அந்த 750 கான்டாக்ட்ஸும் மெசேஜ் பண்ணால் எல்லா கான்டாக்டும் ஒரு குரூப் எங்கே இருக்கும்? அந்த குரூப்பை தேர்றதுக்கான டைமே எனக்கு இல்லை. அப்போ அந்த குரூப்பில் இருக்க அந்த சோர்ஸஸ் எல்லாமே எடுக்கிறேன், என்னோட உழைப்பெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்குது? நார்மலாக இப்படி தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணிட்டு உங்களை நீங்கள் நல்லவங்கன்னு காட்டணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் போகிற பாத்தில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு அஃபிஷியலாக உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் பண்ணணும், இல்லை நான் பண்ணது தப்புன்னு தாராளமாக கால் பண்ணுங்கள். எங்கே வர சொல்கிறீங்களோ தாராளமாக நான் வரேன். என்ன சோர்ஸ் எடுத்து நீங்கள் சொல்கிறீங்களோ எடுத்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். எடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க அவ்வளோதான். அது உங்களுக்கு எனக்குமான கான்வர்சேஷன். அது தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். அதுக்காக நீங்கள் இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களோட சஜஷன்ஸ் கேட்டு தான் நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவேன். அவங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணல. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரை யோசித்து உங்களால் ஃப்ரீ சோர்சஸ், உங்களோட ஓப்பன் சோர்சஸ் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூடியூப் ஷேர் பண்ணுங்கள். அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகாங்கன்னா தாராளமாக யூஸ்ஃபுல் ஆகட்டும். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும். அவங்களால கிராமப்புற மாணவர்களுக்கு முடியாத விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான் மெயின் எய்ம். அதை மோட்டிவாக கொண்டு தான் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓப்பன் சோர்சஸில் கொடுங்க. முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களால் கைட் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் கைட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பண்ணுறவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண விஷயம் 3 தான். ஒன்று வந்து ஏர்லி மார்னிங் வந்து 4 o'clock வந்து லைவ் கண்டக்ட் பண்ணீங்க. நான் வந்து 4 o'clock நான் மார்னிங்கில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாமல் சொன்னீங்க. அது பிரச்சனையே கிடையாது. இந்த மார்னிங் 4 o'clock அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம தங்கமுத்து IPS அகாடமி அப்படிங்கிற நம்ம சேனல்லே வந்து ஃபுல்லாகவே சார் கைடன்ஸ் பற்றி தான் அந்த சேனல் ஃபுல்லாகவே போகுது. அப்போ சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
மார்னிங் வந்து 4 o'clock வந்து மேக்ஸ் பை ஆர் தங்கமுத்து அப்படிங்கிற சேனலில் ஸ்டார்டிங்கில் 4 o'clock வீடியோஸ் கொடுத்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் அப்படி வேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த 4 o'clock லைவ் அப்படிங்கிற விஷயம் நான் இன்ட்ரோ பண்ணோம் இங்கேயும். அதே மாதிரி ரெண்டாவது நீங்கள் சொன்ன விஷயம் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் வந்து வேர்ல்டு ஓவர் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் நான் தான் இன்ட்ரோ பண்ணேன்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு காமனான விஷயம். ஒரு நல்ல ஒரு ஆஸ்பிரண்டாக நல்ல பொறுமையாக உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் மேபி யூஸ் ஃப்ளோ சார்ட்டுமே காமன். அந்த ஃப்ளோ சார்ட்டுமே எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. எல்லா டேட்டாவுமே ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே கொண்டு வரது நான் யூஸ் பண்ணுற மெத்தட் கிடையாது. ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் நோட்ஸ், ஷார்ட் கண்டென்ட்டாக இருக்கும். அந்த கண்டென்ட்டை வச்சு நான் எப்படி ரீகால் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் யோசிச்சு என் மைண்டு கொண்டு வரணும். அதில் ஃபார்முலாஸோ ஃபுல் டாப்பிக்கோ அதெல்லாம் கொண்டு வர மாட்டேன். அதில் எனக்கு ஏற்ற மாதிரி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மென்டாலிட்டி தான் நான் கைட் பண்ணுறேன். இந்த 2 விஷயம் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்தீங்க. என்ன மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு அங்கே எதுவுமே சோர்சஸ் இல்லை, எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ என்ன இதுக்கு தவறு வேற வர முடியும்? அதனால் தேவையில்லாமல் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. அதனால ஒரு தேர்ட் பர்சன்ஸை எப்படி பிஹேவ் பண்ணணும், தேர்ட் பர்சன்ஸை எப்படி வந்து அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற விதத்தை புரிஞ்சுட்டு உங்களோட பிஹேவியரை உங்களோட கேரக்டரை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காம கரெக்டான விதத்தில் நீங்கள் பேசுங்க. உங்களை நம்பி ஒரு சர்டன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட கெரியருக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் லான்ச் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. அதை நீங்கள் பண்ணீங்க, உங்கள் வேலை நீங்கள் போகிறீங்க. அது இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா அவங்க வேலை அவங்களை போக விடுங்க. அது தேவையில்லாமல் அவங்களோட டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ என்கிட்ட எடுத்துட்டா நீ எல்லாருமே ஒரு சோசியல் மீடியா அப்படின்னா யூடியூப்ல வந்து ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வரும்பா. அந்த கண்டென்ட்ஸில் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாரும் இப்போ மேக்ஸ் பை ஆர் தங்கமுத்து தான் சாட் வந்து நான் சாட்டை ரிவிஷன் நோட் ஃபுல்லாகவே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்ப்பா. சாரோட ஸ்டார்டிங் கிளாஸ் வந்து எண்டிங் கிளாஸ் வரைக்கும் மேக்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தெரியும், ஆஸ்பிரண்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன்பிசி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சார் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்டார்ட்னா சார் என்ன சொல்லுவாங்க, நம்மகிட்ட சார் சேனல்லையும் 2 lakh சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்ன அவங்ககிட்ட இருந்து ஓப்பன் சோர்ஸாக என்ன பண்ணுறாங்க, எடுத்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அது தப்புன்னா அது போய் நம்ம கேட்க முடியுமா? அது கேட்டால் தப்பு. அவங்களோட திறமைகளை அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சார் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. இதை நான் பண்ணியிருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். நம்ம உங்கள் சேனல்ல இருந்து ஏதாவது ஒரு சின்ன டேட்டா இல்லாட்டி நீங்கள் பண்ண விஷயம் ஒரு ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிற சீரியஸ் நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்களா, அதை நான் எடுத்து நான் இங்கே நான் வந்து ஜோஸ் ஐஎஸ் அகாடமியில் ஃபாலோ பண்ணேனா, இல்லை அப்படின்னா மேப் ஸ்டடி கொண்டு வந்தீங்களா? எதுவுமே இல்லையே. நான் என்னோட மெத்தடாலஜியில் என்ன பண்ணலாம், இந்த மேப் ஸ்டடி அப்படிங்கிற கான்செப்ட் ஜாகிரபிக்கு ஃபுல்லாக ஸ்டார்ட் கொண்டு வந்திருக்கோமா, ஜிஎஸ் கொண்டு வந்தோம். அப்போ சிவிலுக்குள்ள வரும்போது எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு கேப்பபிள் இருக்குது அப்படிங்கிறக்காக எல்லாத்தையும் மட்டும் மரியாதை இல்லாமல் அவன் இவன் அந்த பையன் இந்த பையன் அப்படிங்கிற வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க. இது உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது. யூடியூப் லைவ்ல நிற்கும் போதுமே எனக்கும் பேச தெரியும் அப்படிங்காக ஒரு தேர்ட் பர்சன்ஸ்டையோ ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரம். அதை போயிட்டு அவன் ஒரு கிறுக்கையா அவன் ஒரு இது அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ அங்கே நின்று பேசுறதுக்கான அதை கேட்கறதுக்கான பர்சன்ஸ்க்கு என்ன அர்த்தம் இருக்கு? உங்கள் வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிச்சாச்சுன்னா எல்லாருமே அதை வரப்போறாங்க, ஃபாலோ பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். இது சோசியல் மீடியா அப்படிங்கிறது அவங்கவுங்க திறமைகளை ப்ரூவ் பண்ணுறதுக்கான பிளேஸு. அது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அது யூஸ்ஃபுல்லாக விடுங்க. உங்களால் முடிஞ்சிச்சோம்னா தாராளமாக நீங்கள் கொடுங்க. அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண தப்பே கிடையாது. நான் என்னால் முடிஞ்சதை நான் கற்றுக்கிட்ட விஷயத்த என்ன நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காசு கட்ட முடியாது சார், நான் காசு கட்டி படிக்க முடியல, ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்காக நான் எனக்கு என்ன இல்லாட்டா 4 o'clock லைவ் வந்துக்கணும், இல்லாட்டா ஈவினிங் 8 o'clock லைவ் பண்ணணும், எனக்கு என்ன இதா? எனக்கு தேவையில்லையே. எவ்வளோ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்க நம்ம நம்பி வர்றாங்க அப்படிங்கிற ஒரே மோட்டிவ் தான் போகிறோம். காசு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், அதான் பெரிய விஷயமே கிடையாது. அதனால தேவையில்லாத நீங்களோ நானோ அப்படிங்கிறத ஆர்கியூ பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம், எனி டைம்லாம் கால் பண்ணலாம். நீங்கள் சோசியல் மீடியாவில் உங்களை நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அடுத்தவங்கள கீழ்த்தனமாவோ அடுத்தவங்கள தாழ்வுபடுத்தியோ நான் தான் பெரிய மேதாவி அப்படின்ற மாதிரி பேசாதீங்க. அது டேரெக்டாக பேசணும் அப்படின்னா சிவிலில் எனக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இல்லை. 4 வருஷம் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்ஜினியரிங்கில் நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் டீச்சிங் ஃபீல்டில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். டிப்ளமோ காலேஜில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு நம்ம இயர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 2-3 years தான் இருக்கிறேன். அப்போ இது ஃபுல் சர்க்கிள் வந்து ஃபுல்லாக என்ன இருக்கும், டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கேன். அப்போ எப்படி ஒரு கேண்டிடேட்டால நீ 3 மாதத்தில் என்னத்தை படிக்க முடியும் அப்படின்னு கேட்க முடியும் நீங்கள்? அதனால் தேவையில்லா டாக் கான்வர்சேஷன் இதோட முடிச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் எஃபர்ட் போகிறது ஸ்டூடெண்ட்ஸோட கெரியருக்கு மட்டும்தான். அதை மைண்டில் மோட்டிவாக வச்சுட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன சோர்ஸ் உங்களாக கொடுமோ நீங்கள் கொடுங்க. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குமோ கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக மற்றவங்க முயற்சியிலையோ மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நோக்கத்திலையோ நீங்கள் தடை பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் கொடுங்க. அடுத்தவங்க தேவை அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. ஏதாவது உங்களுக்கு பேசணும், ஏதாவது உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வச்சு உங்கள் பிளேஸ்க்கே வந்து நான் மீட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரில் நீங்கள் விளையாடாதீங்க, அவ்வளோதான். அதே மாதிரிப்பா உங்களுக்கு ஓகே இந்த கண்டினியூ பண்ணலாம், இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நானுமே நிறையா பிளான் வச்சுருக்கேன். நம்ம யூடியூப்காக இருக்கட்டும், பொரியால் டெஸ்ட் பேட்ச்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம சோசியல் மீடியா டெலகிராமாக இருக்கட்டும். அது இல்லாமல் நாளைக்கு வந்து மார்னிங் வந்து லைவ் போயிருக்கலப்பா,
மார்னிங் வந்து 4 o'clock லைவ் போதா 7 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 7 கிளாஸ்க்கான டெஸ்ட் வந்து சண்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். சண்டே வந்து ஒரு 5-6 hours வந்து ஃபுல்லாக வந்து லைவ் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 6 hours லைவுமே உங்களுக்காக மட்டும்தான். அந்த 6 hours லைவ்ல ஃபுல்லாக வந்து கொஸ்டின் எடுக்கணும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லாத வேலை. இது எதுக்கு ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். 7 கிளாஸ் முடிச்சிட்டீங்க, அப்போ அது டெஸ்ட் போட்டோம்னா அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேஸ்லாம் கொண்டு போகிறேன். மார்னிங் 10 o'clock லைவ் இருக்கும்பா, எல்லாருமே எஃபெக்டிவாக அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீரியஸஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு போகலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், யார் என்ன சொன்னால் என்ன, நான் உங்களுக்காக நாங்கள் பார்க்குறோம் சார், எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். யார் என்ன சொன்னால் கண்டுக்க போகிறது இல்லை. ஓகேவா? நான் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறேன், மற்றவங்களும் டம்ப் பண்ணுறேன் அப்படிலாம் நான் பேசவே இல்லை. எல்லாரும் கரெக்டான பார்த்து தான் இருக்கும். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியும் 2 days ஃபுல் டிப்ரெஷன். நேற்று நைட்டில் வந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப டிப்ரெஷன். என்ன அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணாமல் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா ஒருத்தவங்க நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க நம்ம திட்டுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தப்பே பண்ணலை, ஒரு நீடு இருக்குது, தேவை நம்ம ஜாயின் பண்ணோம், அதை நம்ம யூட்டிலைஸ் கூட பண்ணலை. யூட்டிலைஸ் பண்ணாக்கான சோர்ஸஸுமே என்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கான ஆர்குமெண்ட்ஸு, அதுக்கான தேவையில்லாத வார்த்தைகள், அவன் இவன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் பேசின வார்த்தைகளுமே அவங்க வாய்ஸ் நோட் போட்டிருந்ததில் அவன் இவன் நீ போயா வாய் அப்படின்னு சொல்கிறப்போ நான் சொல்லியிருந்தேன், சார் இந்த வார்த்தைகள் பேசாதீங்க, நீங்கள் ரெஸ்பெக்டிவாக பேசுனீங்க அப்படின்னா நான் ரெஸ்பெக்டாக பேசுவேன், இல்லை நீங்கள் கேள்வித்தனமாக பேசினா எனக்கு பேச தெரியும். ஏன்னா எல்லாருமே பேச தெரியாமல் இல்லை, நானும் வில்லேஜ்லேருந்து கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து வந்தவங்க தான். அப்போ எல்லாருக்குமே லோக்கலாக பேச தெரியும். நம்ம அந்த வார்த்தைகள் பேசிட்டு நம்மளோட இமேஜ் நம்ம கெடுத்துக்கக்கூடாது. அதுதான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் தேவையில்லாத பேச, உங்களுக்கு ஏதாவது டேரெக்டாக பேச நீங்கள் கால் பண்ணுங்கள், தாராளமாக கேளுங்க, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸில் பண்ணுறேன். இல்லை நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும், தாராளமாக எடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆக சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரொம்ப கேவலமாக ரொம்ப மட்டமாக பேசுகிற வேலைகளை விடுங்க. ஓகேவா? அதே மாதிரிப்பா உங்களுக்காக தான் ஃபுல் எஃபர்ட்டும் இந்த வாரத்துக்கான ஷெடியூல் கொண்டு வந்திருக்கோம். பொறியாளர் டெஸ்ட் பேட்ச்லேயுமே வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஜியோடெக்னிக்கல் 5th சப்ஜெக்ட் வந்துட்டோம். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிட்டு பாருங்கள். இதோட ஃபுல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்லேயுமே இருக்குது. நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்கு. வித் ஆன்சர் வித்தவுட் ஆன்சர் தனித்தனியாகவே இருக்கும், ஒரு டாபிக் வைஸாக வேணும். ஓகேவா? இதில் லாஸ்ட் வீக் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் இந்த இஷ்யூஸ்னாலே கொஞ்சம் வந்து ப்ரெஷரில் விட்டுட்டேன். இன்னும் இந்த வீக்கில் வந்து 3 டெஸ்ட் ரெகுலராக போகும். 38, 39, 40 எல்லாமே ஜியோடெக்னிக்கல் என்ன டாபிக் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் எந்த ஷீட்டு காலையில் எப்போ மேப் ஸ்டடி, ஈவினிங் எப்போ ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிற ஆர்டர் ஷெடியூலுமே இருக்கும். இதுவுமே வந்து நம்ம சோசியல் மீடியா வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல் ரெண்டுலேயுமே போஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜோஸ் லைவ் டெஸ்ட் மார்னிங் வந்து 4 o'clock வந்து கிளாஸ் போகுது, ஈவினிங் வந்து லைவ் டெஸ்ட் போதா. அந்த மார்னிங் 4 o'clock ஜியோடெக்னிக்கலில் என்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம், 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே என்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம்னு இருக்கேன். அதே மாதிரி 8 PM ஈவினிங் 8 PM லைவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து POQ என்ன சப்ஜெக்ட், ஒரே சப்ஜெக்ட் ரொம்ப போரிங்காக கொண்டு போகாமல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து மார்னிங் 7 மணிக்கு GS டாபிக் மேப் ஸ்டடியும், ஈவினிங் 6 PM வந்து ஃபார்முலா ஷீட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 2 சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம், ஜியோடெக்னிக்கல் சர்வே, இந்த 2 ஃபார்முலா ஷீட்டும் வந்து கன்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேவா? இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷெடியூலாக இருக்குது. இதை வந்து யூடியூப் போஸ்ட்லேயும் பண்ணுவாங்க, டெலகிராம் வாட்ஸ்அப்லேயும் பண்ணுவாங்க. இது நம்ம டெலகிராம் குவிஸுக்கான ஷெடியூல். டெலகிராம் குவிஸ் வந்து காலையில் 10 o'clock வந்து டெக்னிக்கல் குவிஸும், ஈவினிங் 6 o'clock வந்து GS குவிஸும் போகுது. அதுக்கான ஷெடியூல் என்னென்ன அப்படிங்கிறத இதுவுமே டெலகிராம் வாட்ஸ்அப் 2 சேனலுமே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. ஓகேவா? இந்த வீக் ஷெடியூல் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். இந்த வீக் ஷெடியூலை ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களோட கையில் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ், நீங்கள் கொடுக்குற ஒப்பீனியனை பேஸ் பண்ணி நான் ஏதாவது தப்பே பண்ணாமல் ஒருத்தவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட பேச்சு வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஃபுல் எஃபர்ட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்காக. இந்த நாளைக்கு மார்னிங் நாளைக்கு ஃபுல்லாக 6 hours 5 hours லைவ் இருக்கணும் அப்படின்னா அந்த எஃபர்ட்டுமே வந்து வீக்கெண்டில் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் எஃபர்ட்டு உங்களுக்காக தான் நான் எடுக்கிறேன். அந்த எஃபர்ட் உங்களுக்காக எடுக்கிற எஃபர்ட்டை மற்றவங்க என்னை ப்ளேம் பண்ணுறதோ மற்றவங்க என்னை திட்டுறதோ இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். அதுக்கான வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் நான் வாங்கிக்கிறேன். அப்போ இதுக்கான சொல்யூஷன் நான் எதையுமே அந்த வார்த்தைகள் வருது, ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க அது க்ரௌத் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது மற்றவங்க சிறியவங்க ஆப்போசிட்டாக இருக்காது செய்வாங்க. அதெல்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. இது எடுக்க உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண விஷயம், உங்களோட சஜஷன் கேட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயம், உங்களோட ஒப்பீனியன் கேட்டு நான் ஒவ்வொரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை கரெக்டாக கொண்டு போங்க சார், இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நாளைக்கு 6 o'clock உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாளைக்கு மார்னிங் 10 o'clock நமக்கு ஒரு 6 hours 5 hours லைவ் கண்டினியூஸாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஜியோடெக்னிக்கல் 7 சப்ஜெக்ட் 7 டாபிக் முடிச்சிருக்கோம். அந்த 7 டாப்பிக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஸ்டின்ஸ் அதுக்கான டிஸ்கஷன் அப்படியே லைவ்ல வரும். ஒரு கொஸ்டின் பார்ப்பீங்க, அட்டன் பண்ணுவீங்க, மார்க் பண்ணிட்டே வருவீங்க. அது மாதிரி 100 கொஸ்டின் முடிஞ்சக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் ஆன்சர் என்ன, அதுக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக சாயில் மெக்கானிக்ஸும் முடிக்க போகிறோம். அடுத்து ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்னோட க்ரௌத்தும் என்னோட அடுத்த லெவல் மூவ்மெண்ட்டும் இருக்கும்.
அதனால் நான் அவங்களையும் இப்போ அந்த சாரையும் நான் தப்பாக சொல்லலை. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பார்க்குற விதம், அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம், மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அதை எல்லார்ட்டையும் அதே மாதிரி திணிக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் அந்த மாதிரி ஒரு தப்பான தாட்டில் பேசிடக்கூடாது. அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட சஜஷன்ஸும் ஒப்பீனியன்ஸும் கேட்கணும். மேபி தப்பாக இருந்தால் கூட குரூப்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் ரிமூவ் எப்போ நீ அந்த வார்த்தை கேட்ட உடனே சார் தாராளமாக ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு வார்த்தை மட்டும் தான் சொன்னேன் தவிர, சார் ஏன் ரிமூவ் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, சண்டைலாம் எதுவுமே பண்ணல. நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணவே இல்லை. அது இருக்குது, நம்ம இப்போ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது பிரச்சனையே கிடையாது. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் திருடிட்டா வச்சுட்டா தேவையில்லாத அவன் இவன் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகேப்பா நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னு பேஸ் பண்ணி அடுத்த ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி வெரி பெஸ்ட்.